பசி இல்லாத உலகம், பௌத்த தர்மத்தின் பாதை. புகார் நகரத்தின் தெருக்கள் அழகான வீடுகள். ஆனால் அந்த அழகுக்குள் மறைந்திருந்தது பசி. ஒரு சிறு குழந்தை காலியான பானையை தழுவிக்கொண்டு தெருவோரத்தில் அமர்ந்திருந்தது. அந்த காட்சியை பார்த்த மணிமேகலை மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. இந்த உலகில் மனிதனுக்கு பெரிய துன்பம் எது? அவள் உணர்ந்தாள், பசிதான் மிகப்பெரிய துன்பம். அன்றிரவு பௌத்த துறவிகளுடன் மணிமேகலை பேசினாள். ஒரு மூத்த துறவி சொன்னார், பௌத்த சமயம் கடவுளை பயத்தால் அடைவது அல்ல, கருணையால் மனிதனை உயர்த்துவது. மணிமேகலை கவனமாக கேட்டாள். பௌத்த தர்மத்தின் 3 உண்மைகள் துன்பம் உள்ளது: பசி, துக்கம், பயம். இவை வாழ்க்கையின் உண்மை. துன்பத்திற்கு காரணம் ஆசையெல்லாம் எனக்கே வேண்டும் என்ற ஆசை மனிதனை மனிதனாக இருக்க விடாது. துன்பத்திற்கு முடிவு உண்டு: கருணை, கட்டுப்பாடு, விழிப்புணர்வு. இதுவே விடுதலை. மணிமேகலை கேட்டாள், துன்பம் முடிவடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? துறவி அமைதியாக சொன்னார், அஷ்டாங்க மார்க்கம், சரியான பார்வை, சரியான சிந்தனை, சரியான செயல். இதுவே பௌத்த பாதை. அன்று முதல் மணிமேகலை முடிவு செய்தாள், நான் பேசும் தர்மம் புத்தகத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, மக்களின் வயிற்றிலும் இருக்க வேண்டும். அமுத சுரபியை எடுத்துக்கொண்டு பசித்தவர்களை உணவளிக்க தொடங்கினாள். பசியால் வாடியவர்கள் அவள் அருகில் வந்தார்கள். அவள் எதுவும் பிரசங்கிக்கவில்லை, எதையும் கட்டாயப்படுத்தவில்லை. அவள் செய்தது ஒன்றே ஒன்று, கருணை. அப்போது மக்கள் புரிந்து கொண்டார்கள், பௌத்த சமயம் கோயில் சுவர்களில் அல்ல, மனித இதயங்களில் வாழும் தர்மம். முடிவு மணிமேகலை உணர்த்திய உண்மை: பசி தீர்ந்தால் பகை தீரும், கருணை வளர்ந்தால் உலகமே மாறும். இதுவே பௌத்த சமயம், இதுவே மணிமேகலை.